Hi friends, welcome back to my channel Banu's recipe. இன்னைக்கு நம்ம வீடியோல prawn biryani எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். 1/2 கிலோ ரைஸ், 1/2 கிலோ prawns போட்டு பிரியாணி செய்ய போறோம். prawn biryani செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கிலோ பிரியாணி பாத்திரம் எடுத்துர்க்கேன். இந்த பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெட்டி வச்ச தக்காளியே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் போதே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தயிரையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் இந்த மாதிரி மேலே தனியாக பிரிஞ்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இந்த மசாலாவோட ஒட்டி பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த டைமில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தட்டை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரான்ஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு பாதி லெமனை புழிஞ்சு தட்டு போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு ரொம்ப மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் இந்த மசாலாவும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்மு விட போகிறோம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம்.
நல்லா பர்ஃபெக்டாக பிரியாணி தம் ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக இந்த பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.